இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி அடுத்தவங்களால் வந்து ஒரு போட்டி போகாமல் பொச்சிருப்பு எல்லாமே வந்து நம்ம மேலே வந்து அடுத்தவங்க வச்சாங்கன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது. அந்த திருஷ்டிலேருந்து பொச்சிருப்பு போகாமல் இந்த போட்டி போகாமல் போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இருந்ததுன்னா நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற மாரி செய்யுங்க. உப்பு 1 கிலோ வாங்கிக்கின்னு, இரும்பு வானல், சில்வர் பாத்திரம், இந்த யானை பழம் இதெல்லாம் விற்பாங்க, அந்த கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த உப்பு கொட்டைனா லைட்டாக கோபுரமாக வரணும், அந்த அளவுக்கு இரும்பு அந்த வானல் வாங்கி எடுத்துன்னு நம்ம வீடு பெருக்கிற தென்னந்தொடப்பு குச்சி, தென்னந்தொடப்புனா நம்ம வீடு யூஸ் பண்ணுற குச்சியாக இருக்கணும், புது தொடப்பம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணுறீங்க, அந்த முனைப்பகுதியிலேருந்து உடச்சினே வாங்க. ஒரு 3 இன்ச்சு ஆள் கட்டி வேறு இருக்குது இல்லையா, இந்த நீட்டிலேருந்து 3 இன்ச்சு வச்சு 9 பீஸ் உடச்சி எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த உடச்ச இதை வந்து அந்த இரும்பு வானல் சொல்கிறேன் இல்லையா, அந்த வானலில் இதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கவுண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு இந்த கல் உப்பு எடுத்து பிரித்து அதில் கொட்டிடணும். வீட்டிலேருந்து எடுத்து செய்யக்கூடாது, உப்பு கடையிலேருந்து வாங்கி வந்து செஞ்சால் தான் இது வந்து பலனை கொடுக்கும். அப்படியே எடுத்து வீட்டோட ஹால் மையப்பகுதி, நம்ம உட்காரோம் இல்லையா, வீடு ஹால் பெருசாக இருக்கும் இல்லையா, அங்கே நடுப்பகுதிக்கலாம். அது அந்த உப்பு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து சென்டரில் வச்சிடணும். 12 நாள் இருக்கணும் அந்த உப்பு. அப்படியே எடுத்து போய் என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் கொட்டிட்டு மறுபடியும் எடுத்தாந்து அந்த 12 நாள் முடிஞ்சவொடனே எடுத்து போய் கொட்டுறீங்களா, கொட்டிட்டு மறுபடியும் அதே போல் அந்த தொடப்பு குச்சி உடச்சி அதில் போட்டு இது மஞ்சத்தூள் போட்டு உப்பை கொட்டி எடுத்து எலுமிச்சை மரம் வச்சு வைக்கணும். அதே போல் ஒரு மண்டலம் செய்யணும். 48 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த திருஷ்டி ஆகப்பட்டது, நம்மளுக்கு போகிற இடம் வேற இடம் எங்கே வேலை செய்கிறோமோ எந்த இடத்த இருந்தாலும் நம்மளுக்கு ஏக்கம் நம்ம மேலே பொச்சிட்டு போகிற மாதிரி இருப்பான். இவன் வளரக்கூடாது, இவனை நம்ம அழிக்கணும்னு ஒரு போட்டி போகிற மாதிரி இருக்கும். நாம் முன்னேறணும், இவன் அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து இது சரி பண்ணிடும். பில்லி சூனி எது செஞ்சாலும் உங்களை வந்து தாக்காது. நீங்கள் அது போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும். செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலமருங்க. நன்றி, வணக்கம்.